ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம வந்துட்டு மாமியார் வீட்டில் தான், நான் இப்போ கேரளாவில் தான் இருக்கேன். மாமியார் வீட்டில் இருந்தோம், இப்போ வந்துட்டு வாடகை வீட்டில் தான் இருக்கோம். பாருங்கள், இதுதான் எங்கள் வீடு. இன்னும் 1 மாதம் கூட ஆகலை, 3 வாரம் ஆக போகுது நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்து. வீடு எல்லாமே நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. முன்னாடியெல்லாம் பாருங்கள், இந்த மாதிரி நிறைய செடி வைக்கிறதுக்கெல்லாம் இடம் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக செம்பருத்தி செடியாக இருக்குது பாருங்கள். மாமியார் வீட்டில் இருக்கும்போதெல்லாம் ஹேர் பேக் போட எதுவுமே கிடைக்காது, செம்பருத்தி பூ எதுவுமே கிடைக்காது. அப்போ நான் ஃபீல் பண்ணுவேன் கிடைக்கலன்னு. இங்கே பாருங்கள் எவ்வளோ செம்பருத்தி செடி இருக்குன்னு. இந்த பார்டர் ஃபுல்லாக இங்கே பாருங்கள், இங்கே இருந்துட்டு இது ஃபுல்லாக எல்லாமே செம்பருத்தி. வீட்டை சுற்றி ஃபுல்லாமே செம்பருத்தி செடி தான் வச்சுருக்காங்க. கேரளாவில் வந்துட்டு பார்டர் இந்த வேலி மாதிரி போடுவாங்கள்ல, அது எல்லாத்துக்குமே செம்பருத்தி செடி தான் வச்சுருப்பாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, வீடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். எங்கள் வீட்டுக்கு வந்து இதுதான் கேட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என் பையன் என்னோடய ஹஸ்பண்ட் வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு, அதனால் கேட்டில் போய் நின்றுருக்கான். எங்கள் வீட்டை காட்டுறேன் பாருங்கள். சிம்பிளாக ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு, ஒரு பெட்ரூம் மட்டும்தான் இருக்கும், ஒரு பாத்ரூமு. ஆனால் நல்லாயிருக்கும். நாங்கள் 2-3 பேர் தானே இருக்கோம், எங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே மாதிரி வீட்டுக்கு பின்னாடியும் இடம் இருக்கும், அங்கே கொஞ்சம் வாழைக்கண்டு அதெல்லாம் வச்சுருக்காங்க. நான் நினச்ச மாதிரியே தான் இருக்குது இந்த வீடு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த செடியை பாருங்கள். இந்த பெரிய பட்டர் பீன்ஸ் இருக்கும்ல, இந்த பிரியாணிக்கெல்லாம் போடுவாங்களா, அந்த பயிர் வந்துட்டு இவங்க பெரியம்மா கொடுத்தாங்க. அதை நான் கொண்டுட்டு வந்துட்டு சின்ன ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருந்தேன். அது நல்லா முளைச்சி வந்ததுக்கப்புறம் நான் எடுத்து தரையில் நட்டு வச்சுருக்கேன். எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள், நல்லா சூப்பராக வந்திருக்கு. எனக்கு நிறைய செடி வைக்கணும்னு ஆசை, அதனால் நான் இது வச்சுருக்கேன். கூட அந்த சுண்டல் அதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அது வளர்ந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இந்த இடத்துல நம்ம வந்துட்டு பார்த்து தான் இருக்கணும். திடீர்னு தான் அந்த கல்லுலெல்லாம் அந்த குட்டி பாம்பு வந்துட்டு இப்படி மேலே வாக்கில் வந்து இந்த பொந்துக்குள்ளே தான் போச்சு. ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பாருங்கள், பக்கத்து வீட்டு நாய் இருக்குது, பயமாக இருக்குது கடிக்குமான்னு. இங்கேயே பார்த்துட்ருக்கு. இங்கே ஒரு பெரிய பொந்து இருக்குது பாருங்கள், இந்தா இங்கே இருக்குது பாருங்கள். பயமாக இருக்குது, அதுக்குள்ளெல்லாம் பாம்பு இருக்குமான்னு. ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் கேட்டை பாருங்கள். இங்கே ஒரு இது மாதிரி வச்சுருக்காங்க, ஒரு இரும்பில் செஞ்ச ஒரு இது மாதிரி. கேட் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கட்டை இருக்குல்ல, இது வந்துட்டு நம்ம இப்படி எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துட்டு நம்ம போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கலாம். பாருங்கள், மறுபடியும் நம்ம அடைக்கணும்னா இந்த மாதிரி வச்சுட்டா அவ்வளோதான், கேட்டு க்ளோஸ் ஆயிரும். அவ்வளோதான். நல்லா இருக்குது இந்த கேட்டு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடு இப்படி தான் இருக்குது. இது கேட்டா படி மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் எங்கள் வீடு, எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஏலக்காய் செடி எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க பாருங்கள். கிளியராக தெரியல, உங்களுக்கு வீடியோவில் வேணும்னா சொல்லுங்கள், நான் அடுத்து உங்களுக்கு ஏலக்காய் அதை செடி வீடியோ எடுத்து போடுறேன். பாருங்கள், இப்படி தான் இருக்குது வீட்டுக்கு முன்னாடி. இது ஒரு ஏலக்காடு. இதுதான் பாதை, நாங்கள் ரோட்டுக்கு போகிற பாதை. இந்த வீடு இருக்குல்ல, வீட்டில் இருந்துட்டு இது ரோட்டுக்கு போகிற பாதை. அந்த ரோட்டில் இருந்துட்டு அது வந்துட்டு ஃபஸ்ட்டு வீடு. எங்கள் வீடு வந்து 3ஆவது வீடு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இதான் ரோட்டுக்கு போகிற வண்டி போகுது பாருங்கள். இப்போ இவங்க அப்பா வருவார், அதனால தான் நாங்கள் ரோட்டுக்கு வந்துட்டுருக்கோம் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பாருங்கள், தெரியுதா, ரெட்டைவால் குருவி 2 வால் இருக்குது பாருங்கள். அவங்க அப்பா வந்துட்டாங்க, 2 பேரும் அவங்க பாட்டி. சாயா போடுறதுக்கு பால் வச்சுருக்கேன். இது சாப்பாடு வைக்க தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். எங்கள் வீட்டில் என்ன குழம்புன்னு பாருங்கள், மொச்சப்பயிறு குழம்பு, வெள்ளை மொச்சப்பயிறு இருக்கும்ல அந்த குழம்பு. இங்கே வந்துட்டு அந்த ப்ரௌன் கலர் மொச்சை ஒன்று இருக்கும்ல, பிளாக் கலரில், அது கிடைக்கல, ஒயிட்டு தான் கிடச்சிச்சு. அதான் கறி வச்சுருக்கோம் பாருங்கள். நல்லா தான் இருக்குது கறி.
பாருங்கள், என்னோடய ஹஸ்பண்டும் என்னோட பையனும் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. நான் ஒத்தைக்கு தான் இருக்கேன் வீட்டில். கதவை அடைச்சிட்டு ஒத்தைக்கு தான் இருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.